இந்த மகான்கள் மத்தியில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நபர் தான் ஸ்ரீ மகாவதர் பாபாஜி. நீங்கள் சொல்கிறீங்க உடலை வச்சுக்கிறதுக்கும் உடல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் நிலை வேறு மாதிரி தெரில, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த உடலை என்ன பண்ண மாட்டேன், நான் விட மாட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக உலகத்தில் நிறைய மகான்களை நம்ம பார்த்துருப்போம். வள்ளலார், மாணிக்கவாசகர், பல சித்தர்கள், இந்த மாதிரியானது. ஆனால் இது வரைக்குமே தன்னுடைய உடலை தன்னுடையே வச்சுக்கிட்டு ஒரு ஆன்மீகத்தில் உச்ச நிலையில் பயணிக்கக்கூடிய நபர் யாரும் கிடையாது. அதில் இந்த மகான்கள் மத்தியில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நபர் தான் ஸ்ரீ மகாவதர் பாபாஜி. இவர் எதனால் இந்த உடலை விடாத, இந்த உடலை இன்னி வரைக்கும் இந்த ஸ்தூல உடலுடைய இமயமலையில் அமர்ந்துக்கிட்டு இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மகான். எதுக்காக இந்த உடலை வச்சிருக்காரு, இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இது லகரி மகாசயர் ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன விஷயம். இந்த முக்கியமான இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் நம்ப முடியாத சில தகவல்லாம் இருக்கும். ஆனால் வரலாற்று இது பதிக்கப்பட்ட ஒன்று இது வரைக்குமே. இது எப்போ நடந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த லாகிரி மகாசயர் வாழ்ந்த இந்த காலகட்டம், அதாவது சரியாக வருஷம் ஞாபகம் இல்லை, அந்த வருஷத்தை கீழே போடுறேன். இந்த காலகட்டத்தில் லகரி மகாசயர் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இவர் நேரடியாக மகாவதர் பாபாஜி கிட்டேருந்து கிரியா யோகத்தை கற்றவர். இவர் கிரியா யோகத்தை இந்த உலகத்துக்கு பரப்பிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இவர் எப்பயுமே ஒரு சீடர்களோட தான் அமர்ந்திருப்பார். நிறைய பேர் அமர்ந்திருப்பாங்க. அதில் ஒரு ஆள் ராம் கோபால் அப்படின்னு ஒரு நபரை விடிய காலையில் 4 மணிக்கு எல்லாருமே தியானம் பண்ணிகிட்ருக்காங்க. லகரி மகாசயர் அவருடைய சீடர்கள் எல்லோரும் உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, அதுலேருந்து ஒரு சீடரை எழுந்திரிச்சு ராம் கோபால் அவர் பேர். அவரோட என்ன சொல்கிறாருன்னா, நீ நேராக எழுந்திரிச்சு ததாஸ்து கிரிவாதா ஒரு படித்துறை இருக்குது, அங்கே போ அப்படின்னு சொல்லி அமைச்சு வைக்கிறாரு. எதுக்கு குரு சொல்கிறாரு, இங்கேயா போக சொல்கிறாரு தெரியாது. என்ன பண்ணுறாரு, அப்படியே ஆகட்டும்னு கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கிளம்பி அந்த படித்துறைக்கு கிளம்பி போகிறாரு. போய் கொஞ்ச நேரம் அங்கே காத்திருக்கிறாரு. எதுக்கு நம்ம குரு இங்கே வர சொன்னார், இங்கே இப்படி என்ன இருக்குது, எதனால் நம்மளை இங்கே நிற்க சொல்கிறாருன்னு இந்த மாதிரி சிந்தனையோடு நிற்கும்போது, அங்கே போகும்போது அவர் கண்ணால் பார்த்த விஷயம், மண்ணில் ஒரு இரும்பு பாறை புதஞ்சிருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் நேரத்தில் அவர் பார்க்கும்போது அப்படியே மேலே எழும்பி வருது. அதை நல்லா பார்க்குறாரு. அது ஒரு குகை. அந்த குகையிலேருந்து ஒரு பெரிய ஒளி ஒன்று வருது. பார்த்தா ஒரு பெண்மணி. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பாபாஜியோடைய தங்கை. என் பேர் மாதாஜி, நான் தான் பாபாஜியோடைய சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே கண்ணை பறிக்கக்கூடிய ஒரு தங்க நிற ஒளி இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறது அப்படியே வருது. அங்கேருந்து பார்த்தா அப்படின்னா லாகிரி மகாசயர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு தங்க பறிக்கக்கூடிய ஒரு ஒளி. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாவதர் பாபாஜி. இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு சக்தி அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த நிகழ்வு அந்த ராம்கோபால் அவருக்கு நேரம் என்ன பண்ணுது, நடக்குது. வந்த உடனே பாபாஜி முதல்ல பேச ஆரம்பிக்கிறார். மாதாஜியை பார்த்து, அதாவது தன்னுடைய சகோதரியை பார்த்து, நான் இந்த உடலை விடலான்னு இருக்கேன். இந்த உடலை ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தாங்கி பிடிச்சாச்சு. எனக்கு உடலை வச்சுக்கிறதுக்கும் உடல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வேறுபாடு தெரியல. ரெண்டுமே என்னது ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இந்த உடலை எதுக்காக என்னால் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கணும், இந்த உடலை நான் விட்டு விடலாம் அப்படின்னு இருக்கேன். இதை பற்றி பேசலான்னு தான் நான் உங்களை இந்த நேரத்தில் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு பாபாஜி சொல்கிறாரு. அதை காதில் வாங்கிட்டு மாதாஜி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுவாமி,
நீங்கள் சொல்கிறீங்க உடலை வச்சுக்கிறதுக்கும் உடல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் நிலை வேறு மாதிரி தெரில, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்படி இருக்கையில் அந்த உடலை எதனால் நீங்கள் விடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மாதாஜி பாபாஜிட்டு சொல்கிறாரு. அதை காதில் கேட்டு பாபாஜி, ஓ புரிந்து கொண்டேன், சரி இன்னிலிருந்து எத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த உடலை என்ன பண்ண மாட்டேன், நான் விடமாட்டேன், இந்த உடலை என்ன பண்ண மாட்டேன், நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரை என்ன பண்ணிடுது, அப்படியே முடியுது. யார் அது எப்படி வந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அப்படி அப்படியே மறைஞ்சு போகிறாங்க எல்லோரும். அதுக்கப்புறம் ராம் கபால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மறுபடியும் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் என்னது அங்கே போகிறாரு. அங்கே போய் பார்க்கும்போது இவர் போகிறப்ப சீடர்கள் எப்படி அமர்ந்திருந்தாங்களோ அதேமாரி அமர்ந்திருக்காங்க. லாகிரி மகாசயரும் அதே தியான நிலையில் அமர்ந்திருக்காங்க. அங்கே போய் அங்கே உள்ள சீடர்கள்கிட்ட நான் போனப்போ அங்கே போன படித்துறைக்கு அங்கே லாகிரி மகாசயர் சந்திச்ச இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லும்போது, இல்லை நீ போன அந்த கணம் முதல் இந்த கணம் வரைக்கும் லாகிரி மகாசயர் இங்கே தான் அமர்ந்திருக்காரு. இவர் ஒரு நொடி கூட என்ன பண்ணலாம் அசையலைன்னு சொல்லும்போது இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இதுதான் அப்போ நடந்த ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி இந்த லாகிரி மகாசயருடைய வாழ்க்கை வரலாறுல நிறைய விஷயங்கள் நிகழ்ந்திருக்கு. இவரை ஒரு டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லாகிரி மகாசயர் இவர் ஃபோட்டோ பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபோட்டோ பிடிக்க அந்த ஃபோட்டோவை என்ன பண்ணாங்க, பிடிச்சதுக்கப்புறம் அந்த கழுவுவாங்களே தண்ணியில் வச்சு கழுவும்போது தான் உருவம் தெரியும். இவர் எங்கெங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்களோ அங்கெல்லாம் இவர் ஃபோட்டோ பிடிக்கும்போது இவர் உட்கார்ந்த இவர் அமர்ந்த இடத்துல இவருடைய உருவம் என்ன பண்ணல, அங்கே இல்லை. அங்கே இருக்க தட்டில் இருந்த பூ பழம் இருக்குது, சுற்றி இருக்கிற மக்கள் இருக்காங்க, எல்லாருமே அங்கே இருக்குது, இடம் இருக்குது எல்லாமே. ஆனால் இவர் அமர்ந்த இடத்துல இவர் இல்லை, அந்த இடம் மட்டும் காலியாக இருக்குது. இந்தமாரி நிறைய என்ன பண்ணுறாங்க, நிறையா வாட்டி ட்ரை பண்ணுறாங்க இவர் ஃபோட்டோவில் கொண்டு வந்துடணும். ஆனால் ஒரு ஃபோட்டோவில் என்ன பண்ண முடியல, அவரை எடுக்க முடியல. இது இப்படி இருக்கையில் ஒரு தலை சிறந்த ஃபோட்டோகிராஃபர் அப்போ உள்ளவர், ஒரு ஹைஃபையான ஒரு கேமரா வச்சுக்கூடிய நபர், நீங்களாம் என்ன முயற்சி பண்ணுறீங்க பாரு, நான் எடுத்தே காமிக்கிறேன், உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன கேமரா என்ற ஒரு பெரிய கேமரா இருக்குது, இது மூலிமா என்ன பண்ணுவேன், நான் ஈஸியாக பாபாஜி லாகிரி மகாசயரை ஃபோட்டோக்குள்ளே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறாரு. அவர் உட்காந்துக்க போது ஜன்னல் கழட்டி எடுக்கிறது, பின்தொடர்ந்து ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோ கழுவும் போது இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு ஃபோட்டோவில் கூட லாகிரி மகாசயர் என்ன பண்ணல, இல்லை எல்லா ஃபோட்டோலையும் மற்ற பொருட்கள் மற்ற இடம் எல்லாமே இருக்குது, அவர் இருந்த இடத்துல மட்டும் என்ன காலியாக இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, லாகிரி மகாசயர் உன்னோட கூப்பிட்றாரு, இங்கே வா, என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய உருவத்தை எதுலையுமே கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். உனக்கு ஏதாவது ஃபோட்டோ வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், என்கிட்ட கேட்கலாம் நேரடியாக அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுற, உனக்கு என்ன ஃபோட்டோ தானே வேணும், இதான் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தானாக பத்மாசனத்தில் அமர்ந்து நிமிர்ந்து உட்காந்து கண்களை சிரித்த மாதிரி என்ன பண்ணுறாரு, ஒரு புகைப்படத்தை கொடுக்குறாரு, எடுத்துக்க அனுமதித்தாருன்னு சொல்லிட்டு. அப்போ எடுத்த படம் தான் இந்த படம். இந்த ஒரு படத்தை தவிர அவர் பிறந்ததுலேருந்து அவர் இறைவனை நோக்கி போய் சேரும் வரை இது வரைக்கும் ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது, எடுத்தும் இல்லை, அது உருவம் வரல. அவர் அனுமதியால் எடுக்கப்பட்ட ஒரே ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ மட்டும்தான். இந்த மாதிரி இந்த லாகிரி மகாசயர், இந்த பாபாஜி, இந்த யுக்தேஸ்வர் கிளி, இந்த கிரியா யோகம், இந்த பாபாஜியோட விஷயங்கள்லாம் எடுத்து நம்ம உள்ளே நோண்டும் போது எல்லாமே ஒரு ஆச்சரிய தகவல்களாக இருக்குது. ஆனால் எல்லாமே ஆதாரபூர்வமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இனி இதெல்லாம் பொய்யா கூட இருக்கலாம், அப்படி எப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம். இப்போ சராசரி மனிதர்கள் நம்ம மற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணலாம், பொய் சொல்லலாம். மகான்கள், ஒரு உயர்நிலை அடைஞ்ச ஒரு நபர்கள் பொய் உரைப்பாங்களா? கண்டிப்பாக எனக்கு பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அதனால் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம நோட் பண்ணி எடுக்கும்போது அங்கே ஏதோ ஒரு கிரியா பாபாஜியோடைய சக்தி, அதான் அந்த கிரியா யோக தொழில்நுட்பம். இதை பார்த்து இதெல்லாம் கேட்கும்போது, இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ வாழக்கூடிய மகான்களாக இருக்காங்க இல்லையா, இப்போ வாழக்கூடிய மகான்களாக இருக்கலாம், இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மகான்களாக இருக்கலாம், நிறைய பேர் வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா உடலை ஒளியோட கரைச்சவர் மாணிக்க வாசகர் அந்த மாதிரி தான். ஏன்னா சில பேர்கள் சிதர்கள்லாம் உடலை பலாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நபர்கள். ஆனால் இந்த மாரியான விஷயங்களில் இந்த மாரியான இந்த கிரியா சக்திங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட்.
அதாவது லாகிரி மகாசாயருடைய ஒரு சீடர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரி. இவர் நேரடியாக பாபாஜி கூட இருந்து ரொம்ப ரொம்ப நாட்கள்லாம் இருந்திருக்காரு. இமயமலையில் இருந்து அவர் கூட சர்வேலாம் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாபாஜியை பற்றி. நான் பாபாஜி அடைந்த இந்த ஆன்மீக நிலை மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. இதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாரியான ஒரு ஆன்மீக நிலையில் பார்த்தீங்கன்னா பாபாஜி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ யுக்தேஸ்வரகிரி என்ன பண்ணுவாருன்னா சொல்லியிருக்காரு. இந்த மாரியான நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் இப்போ நம்ம கையில் இந்த கிரியா யோகா இருந்தாலும் இந்த கிரியா யோகா மெத்தட்ஸை பயன்படுத்தி இந்த ஹையர் லெவல் வரைக்கும் ஒரு மனிதன் ஒரு நபரால் போக முடியுமா? இப்படிப்பட்ட சக்தி உள்ள நபர்களுக்கெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ரொம்ப என்னது ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கும், ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன்.